Very much. Thank you. Thank you. Well, a pleasant good morning to all of you. உங்கள் அனைவருக்கும் காலை வந்தனம். Yes, it's very true. I was born right here. நான் இங்கே பிறந்தது என்பது மிகவும் உண்மை. Although the day may come where people might question if I was even ever born. இன்றைக்கு சிலர் நான் பிறந்தேனா என்பதே சந்தேகம் என்கிறார்கள். But my mother came right here from the Veperi Puraswakam area. வேப்பேரி புரசவாக்கம் ஏரியாவிலேயே நான் பிறந்து வளர்ந்தவன். My dad was from Calicut in Kerala. என்னுடைய தகப்பனார் கேரளாவில் உள்ள காலிக்கட் பட்டணத்தை சேர்ந்தவர். But they met here and were married here. என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் இங்கே சந்தித்து திருமணம் செய்து கொண்டார்கள். When I was very young, I don't know, 3 or 4 years old, my father moved us to Delhi. நான் 3-4 வயது இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் எங்கள் குடும்பத்தை டெல்லிக்கு கொண்டு சென்றார். And so தமிழ் மறந்து போயிட்டேன். ஆகவே தமிழ் மறந்து போய்விட்டது. கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். ஹிந்தி காஃபி யாத் ஹை. ஹிந்தி நிறைய ஞாபகம் இருக்குது. But it's nice to come back here and have the dosas and the vadas every morning. இங்கே திரும்ப வந்து தோசைகளும் இட்லிகளும் சாப்பிடுறது ரொம்ப அருமையாக இருக்கிறது. My mother used to have a perfect description of me. என்னை குறித்து என்னுடைய தாயார் இப்படி விவரிப்பார்கள். தண்டு சோத்தராமா குண்டு போட்டு வாடா. You know that? So what is that? Sotarama? He doesn't know. I was wandering all over the world, but when there was food on the table, I would come back. நான் உலகம் முழுக்க சுத்துவேன், ஆனால் மேஜையில சாப்பாடை வைத்த உடனே அங்கே இருப்பேன்வாங்க. The first time I ever went to a Christian meeting was because they were going to serve some food. முதல் முறையாக நான் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனபோது அங்கே ஏன் சென்றேன் என்றால் அங்கே சாப்பாடு போட போகிறார்கள் என்றார்கள். That's true. I understood that. And if the rumor is if anybody ever wants to meet with me, invite me to an Indian restaurant and we'll meet. என்னை குறித்த ஒரு செய்தி என்ன என்றால் என்னை சந்திக்க விரும்புகிறவர்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போனால் என்னை சந்திக்கலாம்ன்றார்கள். But thank you for your hospitality. இப்படிப்பட்ட உபசரிப்பு எனக்கு பிடிக்கும். It's really been nice to be back in Chennai. இந்த சென்னை பட்டணத்துக்கு திரும்பி வருவது எனக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கிறது. I have a lot of friends here. எனக்கு இங்கே அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள். And some of them are in the front row. சிலர் இங்கே முதல் வரிசையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். But I also have one family member here. ஆனால் ஒரு குடும்பம் இங்கே இருக்கிறது. And that's my daughter Sarah. She is here with me. என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் என்னுடைய மகள் சாரா. My wife would also have been here. என்னுடைய மனைவியும் என்னோடு கூட வந்திருக்க வேண்டியது. She comes from Toronto, Canada. என்னுடைய மனைவி டொராண்டோ கனடாவை சேர்ந்தவர்கள். And her 97-year-old mother needed her. அவர்களுடைய 97 வயது தாயார் அவரை அங்கே வர சொல்லி அவருக்கு தேவை இருந்ததனால அங்கே கூப்பிட்டு இருக்கிறார். So my wife is visiting with her mother. ஆகவே என்னுடைய மனைவி அவருடைய தாயாரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். You know, it's interesting what memories do to you. ஞாபகம் வைத்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறது என்பது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். And it's very important to have the kind of memories that you can enrich your life with. உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிற பல நினைவுகள் முக்கியமாக இருக்கிறது. And so when I come back here, it's walking along memory lane. ஆகவே நான் இங்கே வரும்போது என்னுடைய நினைவுகள் எனக்கு திரும்ப வருகிறது. And one day we will all be in our eternal home. ஒரு நாள் நாம் நம்முடைய நித்திய வீட்டுக்கு செல்வோம். At Christmas season we celebrate it. கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது அதை கொண்டாடுகிறோம். That he who came to prepare a place for us was homeless when he came here. நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த பூமிக்கு வந்தபோது ஒரு இடம் இல்லாதவராய் இருந்தார். He came as the son of an earthly carpenter. பூமியிலே ஒரு தச்சனுடைய மகனாக அவர் பிறந்தார். And yet he was the one who framed the whole world by his utterance. அப்படி இருந்தும் அவர்தான் தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகம் முழுவதையும் படைத்தவர். He came so that we would have an eternal home. நாம் ஒரு நித்திய வீடு அடையும்படியாக அவர் இங்கே வந்தார். But he himself was born almost as a refugee. ஆனால் அவர் கூட ஒரு ரெஃப்யூஜி போல இங்கே வந்து பிறந்தார். The Christmas story is an amazing story. கிறிஸ்மஸ் கதை என்பது ஒரு அற்புதமான ஒரு கதை.
The Bible is a beautiful narrative. வேதம் ஒரு அற்புதமான சரித்திரத்தை நமக்கு சொல்லுகிறது. From beginning to end, துவக்கத்திலிருந்து முடிவு வரை it points to one person. ஒருவரை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. The person of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்பவரை. How the word became flesh and dwelt among us. வார்த்தை எவ்வாறு மாம்சமாகி நம் மத்தியிலே வாசம் செய்தது என்பதை சொல்லுகிறது. Full of grace and truth. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அங்கே வந்தார். The gospel is a unique story. சுவிசேஷம் என்பது ஒரு தன்னிகரற்ற ஒரு கதை. It's an exclusive story. அது பிரத்யேகமான ஒரு கதை. It's a story of truth and grace. சத்தியம் கிருபை ஆகியவைகளை குறித்த ஒரு சரித்திரம். They are handmaidens, they walk side by side. சத்தியமும் உண்மை சத்தியமும் கிருபையும் ஒன்றோடொன்று எப்போதும் செல்லுகிறது. Truth without grace becomes offensive. கிருபை இல்லாத சத்தியம் அங்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. And grace without truth becomes a performance. சத்தியம் இல்லாத கிருபை வெறும் ஒரு நாடகம் போல ஆகிவிடுகிறது. It is important to know how the word became flesh and grace and truth were brought to this world. எப்படி வார்த்தை மாம்சமானது என்றும் கிருபையும் சத்தியமும் எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்பதும் தெரிந்து கொள்வது அவசியம். But you never ever stand for the truth without being tested. ஆனால் ஒருபோதும் சோதிக்கப்படாமல் சத்தியத்தில் நாம் நிற்க முடியாது. Somebody has said you are either coming out of a fire or going into a fire. ஒருவர் சொன்னார், ஒன்று நீங்கள் நெருப்பிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது நெருப்புக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று. Your faith will always be tested. உங்களுடைய விசுவாசம் என்றைக்குமே பரிசோதிக்கப்படும். Your grace will be tested. உங்களுடைய கிருபை பரிசோதிக்கப்படும். So much is told to us about Jesus. இயேசுவை குறித்து अनेक காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. But there are also some spots of silence. ஆனால் சில இடங்களிலே அவரை குறித்த தகவல்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. He was being prepared for his public ministry. அவர் தன்னுடைய ஊழியத்துக்காக அன்றைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். Preparation is a vital thing. ஆயத்தப்படுவது என்பது ரொம்ப முக்கியம். Moses was being prepared for 40 years. 40 வருஷமாக மோசே ஊழியத்துக்கென்று ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். Paul was being prepared for those 3 years. 3 வருஷமாக பவுல் ஆயத்தத்தில் இருந்தார். Your life is always either preparing or serving. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒன்று ஆயத்த நிலையில் இருப்பீர்கள் அல்லது சேவை செய்து கொண்டிருப்பீர்கள். I want to read for you a passage of scripture. ஒரு வேத வசன பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். It is an amazing passage. இது ஒரு அற்புதமான ஒரு பகுதி. No human eye was witness to this episode. இந்த காரியம் சம்பவம் நடந்ததை ஒரு கண்ணும் கண்டதில்லை. Jesus is alone in the wilderness. இயேசு தன்னந்தனியாக வனாந்தரத்திலே இருக்கிறார். He has just been baptized. அவர் அப்பொழுதுதான் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். He has just been designated and affirmed. அப்பொழுதுதான் அவர் தேவகுமாரன் என்று அறிவிக்கப்பட்டார். And between the promise and the fulfillment is the parenthesis. இந்த வாக்குத்தத்தத்துக்கும் அதன் நிறைவேறுதலுக்கும் இடையே இருக்கிற அந்த காரியம் தான் இது. And that takes place in the 4th chapter of the Gospel of Matthew. அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. Let me read it for you. அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. Matthew chapter 4. மத்தேயு 4. Then Jesus was led by the Spirit into the desert to be tempted by the devil. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். After fasting 40 days and 40 nights, he was hungry. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. The tempter came to him and said, "If you are the Son of God, tell these stones to become bread." அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். Jesus answered, "It is written, man does not live on bread alone, but on every word that comes from the mouth of God." அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். Then the devil took him to a holy city and had him stand on the highest point of the temple. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி,
Then the devil took him, if you are the Son of God, he said, throw yourself down, for it is written, he will command his angels concerning you, and they will lift you up in their hands, so that you will not strike your foot against a stone. நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். Jesus answered him, it is also written, do not put the Lord your God to the test. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். Again the devil took him to a very high mountain and showed him all the kingdoms of the world and their splendor. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, all this I will give you, he said, if you will bow down and worship me. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். Jesus said to him, away from me, Satan, for it is written, worship the Lord your God and serve him only. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். Then the devil left him and angels came and attended him. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். It's a fascinating narrative. இது மிகவும் அற்புதமான ஒரு சம்பவம். What is the difference? என்ன வித்தியாசம்? In the beginning in the garden there was a temptation. ஆரம்பத்திலே தோட்டத்திலே ஒரு சோதனை நடந்தது. Man was tempted to play God. மனுஷன் தேவனைப் போல ஆகும்படியாக சோதிக்கப்பட்டான். Here it is in the desert. இங்கே ஒரு வனாந்தரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது. The Son of God is tempted to be just like every other man. தேவகுமாரன் எல்லா மனிதர்களைப் போல இருக்கும்படியாக சோதிக்கப்படுகிறார். But the devil did not know he was dealing with the God man. ஆனால் பிசாசுக்கு இவர் உண்மையாகவே ஒரு தேவ மனிதன், தேவனே மனிதனாய் வந்திருக்கிறார் என்பது விளங்கவில்லை. See, the voice of Satan is heard 3 times in the Bible. வேத வசனத்திலே பிசாசினுடைய சத்தம் 3 முறை கேட்கப்படுகிறது. The first temptation is asking man to doubt God. முதல் சோதனை என்ன? தேவனை சந்தேகிக்கும்படியாக மனுஷன் சோதிக்கப்படுகிறான். Did God really say? கர்த்தர் சொன்னாரா என்று கேட்கிறான். And then you hear Satan's voice in the book of Job. பிறகு சாத்தானுடைய சத்தத்தை யோபுவின் புத்தகத்திலே கேட்கிறோம். He's trying to tempt God to distrust man. தேவன் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது என்று தேவனை அவன் பரிசோதிக்கிறான். Do you think Job is serving you for nothing? அவன் கேட்கிறான், யோபு சும்மாவா உம்மை சேவிக்கிறான்? First temptation, alluring man to doubt God. முதல் சோதனை என்ன? மனுஷனை சோதித்து தேவனை சந்தேகிக்க சொல்லுகிறான். Second temptation, alluring God to doubt man. இரண்டாவது சோதனை என்ன? தேவன் மனுஷனை சந்தேகிக்க வேண்டும் என்று தேவனுக்குள்ள சந்தேகத்தை எழுப்புகிறான். The third temptation, மூன்றாவது சோதனை, he runs up against the God man. இந்த தேவ மனிதனுக்கு எதிராக வருகிறான். What is he going to do? என்ன செய்ய இருக்கிறான்? He can do only one thing. ஒரே ஒன்றை தான் அவன் செய்ய முடியும். He can take the scriptures and quote them in fragments. வேத வசனத்தை எடுத்து பிரித்து பிரித்து துண்டு துண்டாக அவரிடத்திலே சொல்ல வேண்டும். If you take a text without a context, it becomes a pretext. ஒரு வசனத்தை எடுத்து அதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாமல் அதை சொல்லும்போது அந்த வசனம் திரிக்கப்படுகிறது. You see how important it is to know the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து வைத்திருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை எண்ணி பாருங்கள். Because Satan comes with a partial text. ஏனென்றால் பிசாசு எப்பவும் ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் கொண்டு வருகிறான். Jesus puts it into the total context. ஆனால் இயேசு எப்பொழுதும் அதை முழு சந்தர்ப்ப சூழ்நிலையோடு நமக்கு சொல்லுகிறார். And so even though I am dealing with the issue of temptation, நான் இங்கு இந்த இயேசுவை சோதித்த அந்த சோதனை குறித்து பேசினாலும் I'm really going to try and answer for you, why are you here in this world? உண்மையாகவே நான் இன்றைக்கு சொல்ல விரும்புவது என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை காட்ட விரும்புகிறேன். What is life all about anyway? வாழ்க்கை எதை குறித்தது? What does living really mean? வாழ்வது என்றால் என்ன, அதன் அர்த்தம் என்ன? That question is answered in this passage. அந்த கேள்விக்கு இந்த வேத பகுதியிலே பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let us go one step at a time. ஒவ்வொரு படியாக நாம் செல்லுவோம்.
The first temptation to Jesus, இயேசுவினுடைய முதல் பரிசோதனை, turn the stones into bread. அவன் சொல்லுகிறான் கல்லுகளை அப்பங்களாக்கும் என்று. Jesus was hungry. இயேசு பசியா இருந்தார். He was in a desert. அவர் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறார். And the temptation had to be very intense. அந்த சோதனை மிகவும் கடினமான சோதனையாக இருக்க வேண்டும். Jesus could take the lunch of a little boy and feed thousands of people. ஒரு சிறுவனுடைய ஆகாரத்தை எடுத்து 5000 பேருக்கு உணவாய் மாற்றக்கூடியவர் இயேசு. If God had wanted to win this momentary battle, he could have done it with a miracle right then and there. இயேசு இந்த சோதனையிலே அவர் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த கல்லுகளை ஒரு நிமிஷத்தில் அப்பமாக்கி இருக்க முடியும் அவர். But long term wars are never won by a momentary battle. ஆனால் நீண்ட காலத்து வெற்றிகள் தற்காலிகத்து போராட்டங்களால் ஜெயிக்கப்படுவது அல்ல. Satan knew he was going to be beaten here. சாத்தான் இங்கே தோற்க போகிறான் என்பது அவனுக்கு தெரியும். But he waited for the right moment to continue this battle. ஆனால் சரியான நேரம் வரும்படி அவன் காத்திருக்கிறான் இந்த போராட்டத்தை தொடர்வதற்கு. We will get to that. அதுக்கு நாம் வருவோம் பிறகு. Satan was after one thing. பிசாசு ஒரு காரியத்துக்கு பின்னாலே செல்லுகிறான். To destroy God's plan of redemption. தேவன் மனுஷனுடைய மீட்புக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அழித்து போட வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். Jesus was interested in one thing. ஆனால் இயேசு ஒரு காரியத்தை மனதில் வைத்திருந்தார். To fulfill the purpose for which he was sent. அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் ஒரே மனதாய் இருந்தார். You must always have the long term view. நாம் எப்பொழுதும் நீண்டகால குறிக்கோளை மனதிலே வைத்து வாழ வேண்டும். When you have that long term view, you know which turns to take and which turns not to take. நீண்டகால குறிக்கோள் எங்கே செல்லுகிறோம் என்பதை குறித்து தெளிவு இருக்கும்போது எங்கே எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்பது நமக்கு தெளிவாய் இருக்கும். Establish your purpose in life and on that purpose base every choice. உங்களுடைய வாழ்க்கையின் நீண்டகால நோக்கத்தை முதலே ஸ்தாபிக்க வேண்டும். அந்த நோக்கத்தின்படி வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். In one sense, triumphs or tragedies are momentary. ஒரு விதத்தில் பார்க்க போனால் வெற்றிகளும் தோல்விகளுமே தற்காலிகமான ஒன்று. I was on a program in Washington a little while ago. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வாஷிங்டன்ல ஒரு புரோகிராமுக்கு போயிருந்தேன். And there was another woman on the program. அந்த நிகழ்ச்சியில இன்னொரு பெண் ஒருவர் வந்திருந்தார். She was in her late 40s. அவர்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். Completely blind. முற்றிலும் கண் பார்வையற்றவர். I think she'd gone blind about 15-16 years ago. அதற்கு முன்னால ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்பாக அவர் கண் பார்வையை இழந்து விட்டார். She said something that moved me deeply. அவர் சொன்ன காரியம் என்னுடைய இருதயத்தை அப்படியே அசைத்தது. She said, it's a terrifying thought for me that every morning when I open my eyes I am still living in the dark. எனக்கு என்ன ஒரு பயமளிக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நான் கண்ணை திறக்கும் போது நான் இன்னும் இருளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைக்கும் போதே பயங்கரமாக இருக்கிறது என்றார். Every day I live in the dark. ஒவ்வொரு நாளும் இருளிலே வாழுகிறேன். And somebody asked me, how do you live like this? ஒருவர் என்னை கேட்டார் என்று சொன்னார், அதாவது நீங்கள் எப்படி இப்படி வாழுகிறீர்கள் என்று கேட்டாராம். And so here's what she said. அவருக்கு இவர் இப்படியாக பதில் அளித்தார். My blindness is temporary. என்னுடைய பார்வையற்ற நிலை தற்காலிகமானது. I will open my eyes and live for eternity. ஆனால் என்னுடைய கண் திறக்கப்பட்டு நான் நித்தியமாக வாழ்வேன். This world is a short time, eternity is a long time. இந்த உலகம் தற்காலிகமானது, நித்தியமானது. And so here's the temptation. ஆகவே சோதனை இதுதான். Turn the stones into bread. கல்லுகளை அப்பங்களாக்கும் என்கிறான். Jesus said no. இயேசு சொன்னார் முடியாது. Man shall not live by bread alone but by every word that proceeds from the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிறார். It's a fascinating response. இந்த பதில் அற்புதமானது. What Jesus is really saying is this. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், your problem and my problem உன்னுடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையும் is not fundamentally material. அது வெறும் இந்த உலகத்துக்கு அடுத்தது அல்ல. That the fundamental problem within you and me is spiritual. உங்களுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை ஆவிக்குரிய ஒரு பிரச்சனை.
The book of Romans explains it like this. ரோமருக்கு எழுதின நிருபம் இப்படியாக அதை விவரிக்கிறது. First we reject God. முதலாவது நாம் தேவனை தள்ளுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து. Then we are alienated from God. பிறகு நாம் தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறோம். Then we are dominated by sin. பிறகு பாவம் நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. And the condemnation of God comes. பிறகு தேவனுடைய ஆக்கினை நம் மீது வருகிறது. Rejection. அதன் மூலமாக நாம் தள்ளப்படுகிறோம். Alienation. துண்டிக்கப்படுகிறோம். Domination. அதன் பிறகு நாம் ஆளப்படுகிறோம். Condemnation. அதன் பிறகு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறோம். This is the path of our journey in life. இதுதான் நம்முடைய வாழ்க்கை பாதை. You must understand one thing. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Sin may be attractive. பாவம் கவர்ச்சியாய் இருக்கலாம். But sin disfigures you. ஆனால் பாவம் நம்மை உருக்குலைக்கிறது. And ultimately will destroy you. கடைசியிலே அது நம்மை அழித்து விடுகிறது. That's what God said to Cain. அதைத்தான் தேவன் காயினுக்கு சொன்னார். If you do what is right, will you not be accepted? நீ சரியானதை செய்தால் நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயோ? But sin is waiting at the door. It desires to have you. ஆனால் பாவம் உன்னுடைய வாசற்படியிலே இருக்கிறது. அது உன்னை ஆள காத்திருக்கிறது என்றார். Take a look at our world today. இன்றைக்கு நம்முடைய உலகத்தை பாருங்கள். We are watching humanity being destroyed by sin. மனுவர்க்கமே பாவத்தினால் அழிக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். All over the world we are seeing it. உலகம் முழுவதும் இதை பார்க்கிறோம். In America we wake up every morning. அமெரிக்காவிலே ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கும் போது and we ask ourselves the question, ஒரு காரியத்தை கேட்க ஒரு கேள்வியை கேட்கிறோம். what news are we going to hear today? இன்னைக்கு என்ன செய்தி வர போகுதோ என்று. Who killed how many, where? யாரு எத்தனை பேரை எங்க கொன்னாரு செய்தி வர போகுதோ? Do you know what is interesting about the last century? கடந்த நூற்றாண்டை குறித்த ரொம்ப சுவாரஸ்யமான காரியம் என்ன தெரியுமா? Think about this. இதை எண்ணி பாருங்கள். The First World War was described as the war that will end all wars. முதல் உலக மகா யுத்தம் எல்லா யுத்தத்துக்கும் முடிவு கட்டும் என்று சொன்னார்கள். Then came the Second World War. பிறகு இரண்டாம் உலக யுத்தம் வந்தது. And in the middle of all of that you had the Vietnam War, the Korean War. அதன் முடிவிலே வியட்நாம் யுத்தம் வந்தது. அப்பொழுது கொரியா, அதன் பிறகு கொரிய யுத்தம் வந்தது. And all the killing that was going on. அங்கே நடந்த அந்த சாவுகள். Do you know that in the 20th century we killed more people in war than all of the previous centuries combined? உங்களுக்கு தெரியுமா 20ஆம் நூற்றாண்டிலே கடந்த எல்லா நூற்றாண்டுகளிலும் மொத்தமாய் நடந்த கொலைகளை காட்டிலும் அதிக கொலைகள் சாவுகள் 20ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்றது என்று? For many years I have told this story and it's the simplest way to get the truth across. அநேக வருஷங்களாக நான் இந்த ஒரு கதையை சொல்லி வருகிறேன். ரொம்ப எளிதாக சத்தியத்தை அது வெளிப்படுத்தும். The most famous 20th century journalist in the United Kingdom was a man by the name of Malcolm Muggeridge. இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் மால்கம் மகரிட்ஜ் என்பவர். He loved India. இந்தியாவை அதிகமாய் நேசித்தவர். He wrote so much about India. இந்தியாவை குறித்து நிறைய எழுதி இருக்கிறார் அவர். He taught journalism in India. இந்தியாவிலே வந்து வாழ்ந்து பத்திரிகையாளர்களுக்கு அவர் போதித்திருக்கிறார். I had the privilege of meeting Malcolm Muggeridge 7 months before he passed away. அவர் மரிப்பதற்கு 7 மாதத்துக்கு முன்பு அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. His house had so many pictures of his memories from India. இந்தியாவின் நினைவாக பல படங்களை அவர் வீடு முழுவதும் மாட்டி வைத்திருந்தார். But he looks back to India to trace his spiritual journey. ஏனென்றால் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை இந்தியாவிலே தான் ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார். You see, he was living in the south. அவர் இங்கே தெற்கு பகுதியில் வாழ்ந்து வந்தார். And he woke up one morning. ஒரு காலை வேளையில எழுந்தாராம். And he went to the river to have a swim. அந்த ஆற்றிலே போய் நீந்தலாம் என்று போனாராம். And in the distance he saw a woman come to have her morning bath. தூரத்திலே ஒரு பெண் ஒருவள் ஆற்றுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறாள் குளிக்கும்படியாக. And his evil heart began to beat out evil desires. அவருடைய பொல்லாத இருதயமானது பொல்லாத ஆசையை அவருக்கு தூண்டியது. So he started to swim towards her. ஆகவே தண்ணீரில் இறங்கி அவளை நோக்கி நீந்தினாராம். He said in his heart he knew he shouldn't be doing this. அவருடைய உள்ளம் சொல்லுகிறது இவர் இதை செய்யக்கூடாது என்று. But he kept swimming. ஆனால் நீந்தி போகிறார். And he came closer and closer to the woman. கிட்ட அந்த பெண்ணை நெருங்கி நெருங்கி வந்து விட்டார். She had wanted to be private.
அவள் தனியாக குளித்துக் கொண்டிருக்கிறாள். But he came closer. அவள் அருகிலே வந்து விட்டார் அவர். And he lifted his head out of the water. வந்தவர் தண்ணிக்குள்ள இருந்து தலையை தூக்கினார். And this terrified woman covered her arms over her body like this. பயந்து போன அந்த பெண் தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய கைகளால் மூடிக்கொண்டாளாம். And Muggeridge says this. மகரிட்ஜ் இதை சொல்லுகிறார். I looked at her face. அவளுடைய முகத்தை நான் கண்டேன். And I realized she was a woman with leprosy. அவள் ஒரு குஷ்டரோகியான பெண் என்பதை அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது என்றார். And I could see her hands full of leprosy. கை முழுவதும் அந்த குஷ்டரோகத்தினால் அழிந்திருந்தது. He said I felt sick in my stomach. என்னுடைய வயிற்று அப்படியே பெரட்டுகிறது போல இருந்தது என்றார். I was about to say what an ugly woman. நான் என்ன அசிங்க அவலட்சணமான ஒரு பெண் என்று வாயை திறந்து சொல்லலாம் என்று இருந்தேன். And then he said, but that was not the right response. ஆனால் எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன், அதல்ல விஷயம். The right response was to know what an ugly heart he was living with. எது சரியான விஷயம் என்றால் என்னுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாததா இருக்கிறது. We ask about all the evil that is around in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையும் நாம் பார்க்கிறோம். Have we dealt with the evil that is inside our world? ஆனால் நம்முடைய உலகமாகிய இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற தீமையை நாம் மேற்கொண்டிருக்கிறோமா? Have we seen how wretched this heart is? நம்முடைய இருதயம் எவ்வளவு பொல்லாதது என்பதை கண்டிருக்கிறோமா? Lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, lust of the eyes, கண்களின் இச்சை, and the pride of life. வாழ்க்கை ஜீவனத்தின் பெருமை. Jesus reminded us that our primary malady was spiritual, not material. நம்முடைய அடிப்படை பிரச்சனை ஆவிக்குரிய ஒன்று, வெறும் உலகத்துக்குரிய காரியம் அல்ல. It was years later that Muggeridge started to follow Jesus Christ himself. பல வருஷங்களுக்கு பிறகு இந்த பத்திரிகையாளர் மகரிட்ஜ் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். And he wrote the book Jesus Rediscovered. ஜீசஸ் ரீடிஸ்கவர்ட் என்கிற இயேசுவை மறுபடியும் கண்டுபிடித்தேன் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். Somebody said it was the wrong title. சிலர் சொன்னார்கள் இது தவறான தலைப்பு என்று. They said he should have written it saying Muggeridge Rediscovered. அவர் இப்படி எழுதியிருக்க வேண்டும், மகரிட்ஜ் இயேசுவை மகரிட்ஜ் தன்னை திரும்ப கண்டுபிடித்தார் என்று எழுதியிருக்க வேண்டும் என்றார். He came to Jesus because he saw who he really was in here. அவர் இயேசு வண்டியில வந்தபோது அவர் உண்மையாகவே இங்கே இருதயத்தில் என்னவா இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டார். I have a friend who is a sculptor. ஒரு சிற்பி எனக்கு தெரியும். And he has sculpted a body lying on the sidewalk. ஒரு பிளாட்ஃபார்ம்ல கிடந்த ஒரு சரீரத்தை சிற்பமாக வடிவமைத்தார். Drunk with a bottle in his hand. அந்த பிளாட்ஃபார்ம்ல கிடந்த ஒருவன் பாட்டில கையில வைத்து கொண்டிருக்கிற மாதிரி குடித்தவன் போல. And he told my wife and me this is a self portrait. அவர் என்ன சொன்னார், என் மனைவிக்கும் எனக்கும், இது என்னை குறித்த படம் என்றார். He said this describes me. இது என்னை விவரிக்கிறது. He said I've read the Bible many times. நான் வேதாகமத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன். He said 5 of the most important words in the English Bible. ஆங்கில வேதாகமத்திலே வரும் 5 முக்கியமான வார்த்தைகள் இவைகள் என்றார். About the prodigal son. அந்த கெட்ட குமாரன் கதையில வருகிறது. When he came to himself. தமிழிலே அவன் புத்தி தெளிந்த போது என்று வருகிறது. When he came to himself. அவன் புத்தி தெளிந்த போது. When you come to yourself. நீங்கள் புத்தி தெளியும் போது you find out you are not God. உங்களை நீங்கள் காணும்போது தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் கடவுள் அல்ல என்று. That your heart needs a savior. உங்களுடைய இருதயத்துக்கு இரட்சகர் ஒருவர் தேவை என்று விளங்குகிறது. Jesus resisted the temptation. இயேசு அந்த சோதனையை எதிர்த்தார். If he had yielded to the temptation he would have become a materialist. அந்த சோதனைக்கு தன்னை விட்டு கொடுத்தார் என்றால் அவர் உலக பிரகாரமான ஆயிருப்பார். So there was a second temptation. ஆகவே இரண்டாவது ஒரு முறை சோதிக்கிறான். What was that temptation? அந்த சோதனை என்ன? And that temptation was to play God. தேவனை போல ஆகி காண்பிப்பது. To use God. தேவனை பயன்படுத்திக் கொள்வது. He said why don't you jump? அவர் என்ன கேட்கிறான்? தாள குதியும் என்கிறான். And when you jump, தாள குதிக்கும் போது see if God will protect you. தேவன் உம்மை பாதுகாப்பாரா என்பதை பாரும். What is happening here? என்ன நடக்கிறது இங்கே? Why is this happening? ஏன் இப்படி நடக்கிறது? It is very critical we understand why this is happening. என்ன எதற்காக இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். You see, if Jesus had yielded to this temptation, இயேசு இந்த சோதனைக்கு உட்பட்டிருந்தார் என்றால் what would have happened? என்ன நடந்திருக்கும்?
there would have been no cross. சிலுவை நேர்ந்திருக்காது. You must understand that. அதை புரிந்து கொள்ள வேண்டும். If Jesus had given in to this, இயேசு இந்த சோதனைக்கு உட்பட்டிருந்தால் there would have been no cross. சிலுவை மரணமே நேர்ந்திருக்காது. Because Satan comes back to him at the cross. ஏனென்றால் பிசாசானவன், if you be the Christ, save yourself and us. சிலுவையில் தொங்குகிற இயேசுவிடத்தில் வந்தான். வந்து என்ன சொல்லுகிறான்? நீர் கிறிஸ்துவாய் இருந்தால் உம்மை ரட்சித்துக் கொள்ளும் என்று. Do you realize how unique the gospel message is in the cross of Jesus Christ? கல்வாரி சிலுவையின் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷம் எவ்வளவு அற்புதமானது என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? I remember some years ago, சில வருஷங்களுக்கு முன்பாக I was having a dialogue ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி கொண்டிருந்தேன் with a Muslim cleric ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருவரோடு, in Damascus, போதகரோடு. in Damascus, Syria. டமஸ்கஸ் சிரியா என்கிற இடத்திலே. His name was Sheikh Hussein. அவர் பேர் ஷேக் ஹுசைன். He was the leading Shia cleric in Syria. ஷியா மதத்தை சேர்ந்த ஒரு தலைசிறந்த போதகர் அவர். We dialogued back and forth. நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வோம். He would ask me a question, அவர் என்னை கேள்வி கேட்டார், and I would answer it. நான் பதில் சொல்லுவேன். Then I would ask him a question, நானும் அவரை கேட்பேன், and he would answer it. அவர் அதற்கு பதில் சொல்வார். I'll never forget what he said. அவர் சொன்னது எனக்கு மறக்கவே முடியாது. At the end of our dialogue, நாங்கள் பேச்சுவார்த்தையை முடிக்கும்போது, which was in front of an audience, ஒரு ஆடியன்ஸ் முன்னால் அதை பண்றோம், கூட்டத்துக்கு முன்னாடி. Sheikh Hussein said this. ஷேக் ஹுசைன் இதை சொன்னார். He said, Professor Zacharias, சொன்னார், ப்ரொஃபசர் ஜக்கராயஸ், I want to say something to you. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். He said, maybe the time has come ஒருவேளை நேரம் வந்து விட்டது, when we in the Muslim world have to stop asking if Jesus died on the cross. இஸ்லாமியர்களாகிய நாங்கள் இயேசு உண்மையாகவே சிலுவையிலே மரித்தாரா என்று என்கிற கேள்வியை கேட்பதை நிறுத்தும் காலம் வந்து விட்டது என்றார். And to start asking the question, அந்த கேள்வியை கேட்கிறதை நிறுத்த வேண்டும் என்கிறார். why did he die on the cross? அதை நிறுத்திட்டு ஏன் அவர் சிலுவையில் மரித்தார் என்ற கேள்வியை கேட்க வேண்டும் என்றார். Not if, but why. மரித்தாரா என்கிற கேள்வி அல்ல, ஏன் மரித்தார் என்கிற கேள்வியை கேட்க வேண்டும். Some years ago I was speaking at the opening day of the United Nations. சில வருஷங்களுக்கு முன்பதாக யுனைடெட் நேஷன்ஸினுடைய முதல் நாள் ஆரம்ப நாளில் பிரசங்கம் பண்ணினேன். It is by invitation to any ambassador who wants to come. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அம்பாசிடர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். யார் வேண்டுமென்றாலும் வரலாம். It's called the United Nations Prayer Breakfast. அது United Nations Prayer Breakfast என்று அழைப்பார்கள். And you have to be very careful when you speak there. அங்கே பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். Because there are people of many different faiths. ஏனென்றால் பல மதங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அங்கே. But they asked me to speak on a difficult subject. ஆனால் ஒரு கஷ்டமான காரியத்தை குறித்து பேச சொன்னார்கள். This was the subject. காரியம் இதுதான். Everything around us is changing. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. Values are changing. மனுஷர்களுடைய வேல்யூஸ் மாறிக்கொண்டிருக்கிறது. All the ethics, all the morals are changing. எல்லா அந்த சன்மார்க்க நெறிகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. How do you find an absolute? எப்படி நீங்கள் இதுதான் சத்தியம் என்று ஒன்றை எப்படி சொல்ல முடியும்? How do you find the eternally true? ஒரு நித்திய சத்தியம் என்று ஒன்றை எப்படி சொல்ல முடியும்? Let me give you an example. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். When you're driving in Chennai, சென்னையிலே நீங்கள் கார் ஓட்டி கொண்டு போகும்போது, the most important thing to do is to pray before you get on the road. ரோட்ல போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஜெபிக்க வேண்டும். In Hindi it's the jara hatke jara bachke ye hai Bombay meri jaan. You know, you dodge and bob and weave. This is Bombay, this is life. ஹிந்தியில சொல்லுவாங்க, அப்படி இப்படியும் போறப்ப அடிபடாம பாத்துக்கிட்டு போறதுக்கே சரியா இருக்குது. Very good. Well done. Very good. Yeah. So you dodge and bob and weave. இப்படி அப்படியும் அடிபடாம பாத்துட்டு போறது. And you come to a traffic light. பிறகு ஒரு லைட்டுக்கு வர்றோம். When you see the red light, ரெட் லைட்டை பாக்கும்போது, it's not there for Christmas. அது கிறிஸ்மஸ்னு போடல அவங்க லைட். It is there to tell you to stop. அந்த சிவப்பு விளக்கு என்ன சொல்லுது? நில்லுன்னுது. And so you stop. ஆகவே நிற்க வேண்டும். And you're just looking around waiting for the light to turn green. அந்த விளக்கண்டில் நின்னு அங்கேயும் பார்த்துட்டு இருக்கீங்க பச்சை நிறம் மாறுறதுக்கு. And you look at the lane next to you. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அங்கே நின்று கொண்டிருக்கிற காரை பார்க்கிறீங்க. And you see that that car is moving. அந்த கார் ஏற்கனவே நகர ஆரம்பிக்குது. But you're not sure. ஆனா உங்களுக்கு நிச்சயமா தெரியல. You're not sure whether that car is moving or whether you are moving.
நீங்க பார்க்கும்போது அந்த கார் நகருதா இல்ல நான் நகர்ந்துட்டு இருக்கேன்னு தெரியல. Does that happen? பாத்துறீங்களா அது? What do? என்ன பண்ணுவீங்க? You immediately press your brake harder. சந்தேகம் இருக்கும்போது உடனே உங்க பிரேக்கை நீங்க அழுத்த ஆரம்பிப்பீங்க. You want to make sure that you're not moving. நீங்க நகராம இருக்கணும்னு அதை அழுத்துவீர்கள். But then you look outside. பிறகு வெளியே பார்க்கிறீர்கள். And you're still not sure. இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. What do? என்ன பண்ணுவீங்க? You look towards a tree or a lamppost or a building. ஒரு மரத்தையோ அல்லது ஒரு விளக்கு கம்பத்தையோ அல்லது ஒரு கட்டடத்தையோ பார்ப்பீர்கள். That which is not supposed to move. நகராத ஒன்றை பார்க்க வேண்டும். And you measure yourself by that. அதை கொண்டு நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் நிதானிக்கலாம். That is your absolute. அதுதான் உங்களுடைய உண்மை, சத்தியம். What would happen if the trees and the buildings and the lampposts started to move also? என்ன நடக்கும்? மரமும் கட்டடமும் இந்த விளக்கு கம்பங்களும் நகர ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? You would be in a real mess. அப்போ உங்களுக்கு உண்மையாகவே குழப்பம் ஏற்படும். That's why 35,000 feet in the air, a pilot looks at his instruments. ஆகவே தான் விமானத்திலே 25,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கும் போது அந்த விமானி தன்னுடைய கருவிகளை அங்கே பார்க்கிறார். Because there are no trees and buildings and lampposts at that level. ஏனென்றால் அங்க பார்க்கிறதுக்கு மரமும் இல்ல, விளக்கு கம்பமும் இல்ல, கட்டடங்களும் இல்ல. He needs an absolute. அவருக்கு பார்க்கிறதுக்கு அப்படி ஏதாவது ஒன்று இருக்க வேணும், ஸ்திரமான ஒன்று இருக்க வேணும், அசையாதது. So I'm talking to the UN ambassadors. ஆகவே அந்த UN ambassadors பத்தியில பேசுகிறேன். I say there are 4 things you have to decide in life. நான் சொன்னேன் நீங்கள் வாழ்க்கையில 4 காரியங்களை தீர்மானிக்க வேண்டும். How to define evil. எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க பொல்லாப்புக்கு அர்த்தம் சொல்லுகிறீர்கள்? How to define justice. எப்படி நீதிக்கு அர்த்தம் சொல்லுகிறீர்கள்? How to define love. எப்படி அன்பை அர்த்தம் சொல்லுகிறீர்கள்? And how to know forgiveness. எப்படி பாவ மன்னிப்புக்கு அர்த்தம் சொல்லுகிறீர்கள்? Evil. பொல்லாப்பு, justice, நீதி, love, அன்பு, forgiveness, மன்னிப்பு. And they're all sitting and listening. அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். I said there is one place in the world where these 4 things come together. இந்த 4 காரியங்களும் ஒன்றாய் வருகிற ஒரு இடம் இருக்கிறது. On a hill called Calvary. கல்வாரி என்னும் ஒரு மலை மீது. The evil that is in the human heart. இருதயத்தில் இருக்கிற பொல்லாப்பு. The justice by which God lives. தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறாரே அந்த நீதியுள்ள வாழ்க்கை. The love that he expresses. அவர் காண்பிக்கும் அன்பு. And the forgiveness that he offers. அவர் கொடுக்கும் மன்னிப்பு. There was silence in the auditorium. அந்த இடம் முழுவதும் அமைதியால் நிறைந்தது அன்றைக்கு. And some of the ambassadors were standing in line to come and shake hands at the end of it. முடிந்த பிறகு சில தேசத்தின் பிரதிநிதிகள் அங்கே வரிசையாய் நின்றார்கள் என்னுடைய கரத்தை குலுக்குவதற்கு. And one ambassador said this to me. ஒரு பிரதிநிதி சொன்னார். He said, Mr. Zacharias. அவர் சொன்னார், Mr. Zacharias, I don't like my job. என்னுடைய வேலை எனக்கு அவ்வளவா பிடிக்கல. I live a very lonely life. நான் ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். I'm the ambassador for my country here. என்னுடைய தேசத்தின் தூதுவராக நான் இருக்கிறேன். He said, I miss my family. என்னுடைய குடும்பம் என்னோடு இல்லாதது எனக்கு வருத்தமா இருக்கிறது. Sometimes wonder if we are accomplishing anything out here. சில நேரத்திலே இங்கே நாம் இருக்கிறதன் மூலமாக ஏதாவது பயன் இருக்கிறதா என்பதை நான் எண்ணி பார்ப்பேன். And he said, every morning I ask myself the question. ஒவ்வொரு காலையும் நான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். Why am I here? நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்ற கேள்வியை. Today I have found my answer. இன்றைக்கு நான் அதற்கான பதிலை கண்டுபிடித்து விட்டேன். My country is atheistic. என்னுடைய தேசம் நாத்திக தேசம். But today I found my answer. ஆனால் என்னுடைய பதிலை நான் கண்டுபிடித்து விட்டேன். I came here to find God. இங்கே தேவனை கண்டுபிடிக்க வந்தேன். I came here to find Jesus Christ. இயேசுவை கண்டுகொள்ள வந்தேன். Will you pray with me? என்னோடு ஜெபிப்பீர்களா என்று கேட்டார். How amazing. என்ன ஆச்சரியம் பாருங்க. How amazing. என்ன ஆச்சரியம். He was an ambassador for his country. தன்னுடைய தேசத்தின் தூதுவர். And he knew he needed God and the saving work of grace. அவருக்கு தெரிகிறது அவருக்கு தேவன் தேவை, ரட்சிப்பின் கிருபை தேவை என்று. A man in Mumbai stood up at an open forum. நான் நடத்தின ஒரு கூட்டத்திலே ஒரு மனிதன் எழுந்து நின்றார் மும்பையிலே. And he said to me, Mr. Zacharias, அவர் சொன்னார், Mr. Zacharias, I have a question for you. உங்களுக்கு ஒரு கேள்வியை வைத்திருக்கிறேன். My wife and I have a disagreement. என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரு
கருத்து வேற்றுமை It's on இருக்கிறது. the question of whether I need a guru. எனக்கு ஒரு குரு அவசியமா என்கிற கேள்வி எங்களுக்குள்ள எழுந்திருக்கிறது. My wife says we all need a guru. என்னுடைய மனைவி சொல்லுகிறார் நமக்கு எல்லாருக்குமே யாராவது ஒரு குரு அவசியம். I said I'm not sure. நான் சொன்னேன் எனக்கு அவ்வளவு நிச்சயமா தெரியவில்லை. What do you have to say to us? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றார். I said the first thing I want to say to you is I don't want to get into middle of an argument between a husband and a wife. நான் சொன்னேன் முதல் காரியம் நீங்க ரெண்டு பேரும் கருத்து வேற்றுமையில இருக்கிறீங்க, இதுக்கு நடுவுல நான் பூவ விரும்பலன்னு சொன்னேன். But the second thing I want to say to you is இரண்டாவது காரியம் ஒன்றை சொல்லுகிறேன். I said I like your question. உங்களுடைய கேள்வி எனக்கு பிடிச்சிருக்குது. In your end of your question you said is a guru necessary? நீங்கள் கேட்கிறீர்கள் ஒரு குரு நமக்கு அவசியமா என்று. I said here's my answer. என்னுடைய பதில் இதுதான். Only that is necessary which meets your greatest need. உங்களுடைய தேவைகளை மிகப்பெரிய தேவையை எது சந்திக்கிறதோ அது உங்களுக்கு அவசியம். And your greatest need is not for a guru, your greatest need is for a savior. உங்களுடைய மிகப்பெரிய தேவை ஒரு குரு அல்ல, ஒரு ரட்சகர். I said if your guru also needs the savior. உங்களுடைய குருவுக்கும் ஒரு ரட்சகர் தேவை. And if your guru doesn't go ahead. And if your guru doesn't have the savior, his answers are going to be invaluable for eternity. உங்களுக்கு இருக்கிற குருவுக்கே ரட்சகரை தெரியலனா அவர் கொடுக்கும் பதில்கள் மெய்யாகவே பிரயோஜனமுள்ளதா இருக்காது நித்தியத்திலே. We need the savior. நமக்கு ரட்சகர் அவசியம். We need his forgiveness. அவருடைய மன்னிப்பு அவசியம். We need the provision that he's made for your sin and mine. உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்கும் அவர் ஏற்படுத்தின அந்த பிராயச்சித்தம் நமக்கு அவசியம். There is no other faith in the world that offers you a loving savior. இந்த உலகத்திலே வேற எந்த மதமும் மார்க்கமும் ஒரு அன்புள்ள ரட்சகரை உங்களுக்கு வெளிப்படுத்துவது கிடையாது. Some years ago, சில வருஷங்களுக்கு முன்பாக terrorists marched into 2 hotels in Mumbai. பயங்கரவாதிகள் பம்பாய் பட்டணத்திலே ஒரு ஹோட்டலுக்குள்ளே சென்றார்கள். At the Oberoi Hotel and the Taj Mahal Hotel. ஓபராய் ஹோட்டல்லையும் தாஜ் மஹால் ஹோட்டலுக்குள்ளேயும். I was visiting there a little while after that. அதன் பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அங்கே நான் சென்றிருந்தேன். You could see the bullet marks. அங்கே அந்த பாழடைந்து போன்ற கட்டடங்களை கண்டேன். And now both of them have a memorial. அந்த இரண்டு இடத்திலையும் இன்றைக்கு நினைவிடம் வைத்திருக்கிறார்கள். It was a horrible scene. அது ஒரு பயங்கரமான காட்சி. Guests were killed, management was killed. அங்கே வந்திருந்த விருந்தாளிகள் கொல்லப்பட்டார்கள், அங்கே வேலை செய்கிறவர்கள் கொல்லப்பட்டார்கள். But there was an incredible story that came out of that. ஆனால் அதிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் வெளிவந்தது. One of the men who was having dinner at the Taj Mahal Hotel there told this story to the television. தாஜ்மஹால் ஹோட்டல்ல அன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவர் இந்த சம்பவத்தை அந்த ஹோட்டல் நிர்வாகிகளிடத்தில் சொன்னார். He was an Indian born English actor. அவர் இந்தியாவில் பிறந்த இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு நடிகர். And I saw the interview on television. டெலிவிஷன்ல அவர் கொடுத்த அந்த பேட்டியை நான் கண்டேன். Here's what he said. இதைத்தான் அவர் சொன்னார். He said I was sitting having dinner with my friends. என்னுடைய நண்பர்களோடு நான் விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். And all of a sudden these men walked in with their guns blazing. திடீரென்று சிலர் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு உள்ளே சுட்டு கொண்டே வந்தார்கள். People were screaming. ஜனங்கள் கதறி அழுதார்கள். People were dying. மரித்து கொண்டிருந்தார்கள். Everybody at my table was killed. என்னுடைய மேஜையில் உட்கார்ந்திருந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். I ducked under the table for cover. நான் மறைந்து கொள்வதற்காக டேபிளுக்கு அடியில ஒளிந்து கொண்டேன். The bodies over me. எனக்கு மேல சரீரங்கள் விழுந்து கிடந்தது. But I heard footsteps coming towards me. என்னை நோக்கி ஒருவன் வருகிறதை நான் கேட்டேன். And I knew it was the shooter. அவனுடைய பாத அடிகள் எனக்கு கேட்கிறது. அவன் சுடுகிறவன் என்று தெரியும். Came and looked at the pile of bodies there. அங்கே இருந்த அந்த பிண குவியலை அவன் கண்டு. And I was so afraid. நான் ரொம்ப பயந்து கொண்டிருந்தேன். He said he came. அவன் வந்து stood by us there. எங்களுக்கு நடுவில் நின்று and then walked away. பிறகு அப்படியே நடந்து போய் விட்டான்ன்றார். And the interviewer said this to him. அந்த பேட்டியாளர் இப்படி சொன்னார் அவரிடத்தில். How come your life was spared? உங்களுடைய வாழ்க்கை எப்படி காப்பாற்றப்பட்டது? He said I have only one answer. எனக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்குதுன்னாரு. I was so covered with the blood of my friends. என்னுடைய நண்பர்கள் என் மேல விழுந்து கிடந்தார்கள் செத்து, அவருடைய ரத்தம் என் மீது ஊற்றி முழுவதும் மூடி கொண்டிருந்தது. That he already thought I was probably already dead and walked on. ஆகவே வந்தவன் நான் ஏற்கனவே செத்து கிடக்கிறேன் என்று நினைத்து போயிருக்க வேண்டும் என்று. Covered by the blood of my friends I live again. என்னுடைய நண்பர்களின் ரத்தத்தினால் மூடப்பட்டு நான் செத்து பிழைத்தேன் என்றார்.
covered by the blood of our Savior, any man or any woman can live again. நாம் நம்முடைய இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். Be gone, said Jesus. It is written, you shall not test the Lord your God. இயேசு சொன்னார், உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று. He was tested. அவர் பரீட்சை பார்க்கப்பட்டார். For you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும். And he walked up to the hill to die for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்கும்படியாக அந்த கல்வாரி மலை மீது அவர் சென்றார். By his blood we are saved. அவருடைய இரத்தத்தால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். And we are covered. நாம் மூடப்படுகிறோம். And we are protected. நாம் காக்கப்படுகிறோம். Turn these stones into bread. No. அவர் சொன்னார், கல்லுகளை அப்பங்களாக்குன்னு சொன்னா முடியாதுன்றாரு. Your problem is spiritual. உங்களுடைய பிரச்சனை ஆவிக்குரிய ஒன்று. Jump from this place and save yourself and see if God will save you. தாழ குதியும், தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் தேவன், உம்மை காப்பார்கள் என்று சொன்னான். He said no. முடியாதுன்றார். The trust and faith in God carries you through every step of life. வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் தேவனை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவர் உங்களை நடத்துவார். See, with the intellect you move to materialism. பாருங்க, அறிவை வைத்து நாம் என்ன பண்ணுகிறோம்? பொருளை நோக்கி செல்கிறோம். With the will you can move to utilitarianism, using God for your purpose. சித்தத்தை வைத்துக்கொண்டு தேவனை பயன்படுத்திக் கொள்கிறோம். So he comes to the third temptation. ஆகவே மூன்றாவது ஒரு சோதனையை கொண்டு He said, வருகிறார். I'll give you all the kingdoms of this world. எல்லா இந்த உலகத்தின் ராஜ்யங்களை உமக்கு தருவேன்றான். If you will bow down and worship me. என்னை விழுந்து பணிந்து கொண்டால். Do you see what's happened? என்ன நடக்குது பார்க்கிறீங்களா? He couldn't appeal to the reason. அவன் அவருடைய அறிவை சவால் விட முடியவில்லை. He couldn't appeal to the will. அவருடைய சித்தத்துக்கு எதிராக ஜெயிக்க முடியவில்லை. By that I mean he couldn't appeal successfully to the reason or the will. சித்தத்துக்கு எதிராக வந்து நின்று ஜெயிக்க முடியவில்லை அவனால. He had only one option left. இன்னும் ஒன்றுதான் மீதம் இருக்கிறது. Go to the imagination. அவருடைய கற்பனையை தாக்குகிறான். Your imagination is a sacred gift of God. உங்களுடைய கற்பனை என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஈவு. If you give up your imagination to evil, evil will ultimately prevail upon you. உங்களுடைய கற்பனைகளை பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் பொல்லாப்பு உங்களை ஆட்கொள்ளும் வாழ்நாள் முழுவதும். We have these things we call our cell phones. செல்போன் என்று இன்றைக்கு எல்லாரும் வைத்திருக்கிறோம். And they call them smartphones. அவைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஸ்மார்ட் போன்ன்றாங்க. I heard somebody saying it may be a smartphone but it's not a wise phone. அது ஸ்மார்ட் போனா இருக்கலாம், ஆனா ஞானமான போன் கிடையாது அது. The phone doesn't give you wisdom, it only gives you options. இந்த போன் உங்களுக்கு ஞானத்தை தருவதில்லை, பல தெரிந்து கொள்வதற்கு பல காரியங்களை தருகிறது, It அவ்வளவுதான். is God who gives you wisdom. ஆனால் தேவன் மட்டும் தான் ஞானத்தை தருகிறவர். We have young people today இன்றைக்கு நம் வாலிபர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள், exposed to all of this. அவர்கள் எல்லாம் இந்த செல்போன் அவர்களிடத்தில் The இருக்கிறது. devil is referred to the prince of the power of the air. பிசாசானவன் ஒரு இந்த வான மண்டலங்களில் இருக்கிற அசுத்த ஆவிகள் கொண்டு செயல்படுகிறான். And he's using the power of the air to invade the imagination of young people. இந்த வான மண்டலங்களில் உள்ள அவனுடைய சேனைகளை பயன்படுத்தி இந்த வாலிபர்களுடைய மனதை தாக்க, கற்பனையை தாக்க முற்படுகிறான். I often tell my colleagues, என்னோட வேலை செய்பவர்களுக்கு நான் சொல்லுவதுண்டு, temptation almost always begins with the eyes. சோதனை எப்போதும் நம்முடைய கண்களிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. Manage your eyes. உங்களுடைய கண்களை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். Control your focus. உங்களுடைய எதன் மீது கண்களை வைக்கிறீர்கள் என்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். I have a practice when I travel. நான் பிரயாணம் பண்ணும்போது நான் ஒரு காரியத்தை கடைபிடிக்கிறேன். I almost never turn on the television. நான் டெலிவிஷனையே ஆன் செய்வது கிடையாது. If I do, it's for one or two things. அதை ஆன் பண்ணனா ஏதாவது ஒன்று ரெண்டு காரியத்துக்கு தான் ஆன் பண்ணுவேன். I want to get the latest news. இருக்கிற சமீபத்தில் வந்த செய்திகளை கேட்க, or I want to get the latest sports information. அல்லது இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி சில தகவல் பெற்றுக்கொள்ள. And then I use this only to get the cricket scores. இந்த போனை எதுக்கு பயன்படுத்துறேன்னா கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்கிறதுக்கு மட்டும்தான். I've never lost my love for cricket.
கிரிக்கெட் நேசிப்பதை நான் இதுவரைக்கும் நிறுத்தவே இல்லை. Although today it's become a bit of a lunacy and I'm embarrassed to even admit it. இந்த கிரிக்கெட் எனக்கு ஒரு பைத்தியமாக இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்வது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. Paityam is right. That's what it's become. Yeah. பைத்தியம் தான் கரெக்ட். Here's what I want to say to you. இதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Who governs your life of pleasure? உங்களுடைய இன்பங்களை, வாழ்க்கையில் இருக்கிற இன்பங்களை யார் ஆளுகிறார்? How do you differentiate between legitimate pleasure and illegitimate pleasure? சரியான இன்பத்திற்கும் தவறான இன்பத்திற்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீர்கள்? You know, I have met many people in my travels. என்னுடைய பயணத்திலே பலரை நான் சந்திக்கிறேன். I remember once I was in Bangkok, Thailand. தாய்லாந்தில் உள்ள பேங்காக் பட்டணத்திலே ஒரு முறை இருந்தேன். And there was a famous film actor there. அங்கே ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர் இருந்தார். I only knew his name. அவருடைய பெயர் மட்டும் தான் எனக்கு தெரியும். And the general manager of the hotel called me in my room. அந்த ஹோட்டலுடைய ஜெனரல் மேனேஜர் என்னை அறையில் அழைத்து, and he said, there's a famous actor here, he needs to see you. ஒரு பிரபல நடிகர் ஒருவர் வந்திருக்கிறார், அவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றார். I said to him, how does he know me? நான் கேட்டேன், அவருக்கு என்ன எப்படி தெரியும் என்று. He said, actually he doesn't know you. அவர் சொன்னார், உங்களை உண்மையாகவே அவருக்கு தெரியாது, but his life is a mess. ஆனால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. And so I told him he needs to know you. ஆகவே நான் சொன்னேன், உங்களை காண வேண்டும் அவர் என்று. So I said, thank you for offering my services. நான் சொன்னேன், என்னை பற்றி சொல்லி என்னுடைய சேவையை நான் அவருக்கு செய்ய நீங்கள் வழிவகுத்ததுக்கு நன்றி. So I went down for breakfast the next morning. அடுத்த நாள் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனேன். He was sitting at the table. இந்த மேஜையில் உட்கார்ந்திருந்தார். I didn't have to ask anybody to tell me, there he was, handsome, charismatic and having his coffee. இவர்தான் அவர்னு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. பார்க்கறதுக்கே ரொம்ப ஜோரா இருந்தார், நல்லா உடுத்தி கொண்டு அழகாக இருந்தார், உட்கார்ந்து காஃபி அருந்தி கொண்டிருந்தார். He had won an Oscar for his acting. அவருடைய நடிப்புக்காக ஆஸ்கர் விருதை பெற்றவர் அவர். So we started talking. நாங்கள் பேச ஆரம்பித்தோம். I said, what brings you here? நான் கேட்டேன். He said, I'm here to promote a film that I've produced. இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். இங்கே ஒரு என்னுடைய படம் ஒன்றை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். I said, why are you doing it in Thailand? ஏன் தாய்லாந்தில் கொண்டு வந்து இதை ப்ரோமோட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று. Shouldn't you be doing it in Hollywood? ஹாலிவுட்ல பண்ணணும்னு. He said, in Hollywood films, if you don't have sex or violence, there's no market. ஹாலிவுட்ல கவர்ச்சியும் அங்கே வயலன்ஸும் இல்லைன்னா அங்கே விற்காது அது. So I'm trying to promote it in Thailand and in Asia. ஆகவே ஆசியாவிலும் தாய்லாந்திலும் இதை ப்ரோமோட் பண்ண விரும்புகிறேன் என்றார். I said, tell me your story. நான் சொன்னேன், உங்களுடைய கதையை எனக்கு சொல்லுங்கள்னு. And he poured out his life. அவருடைய வாழ்க்கை கதையை அவர் சொன்னார். His forearm was bigger than my upper arm. அவருடைய கை என்னுடைய கையின் மேல் பகுதியை காட்டிலும் பெருசா இருந்தது. And he started to tremble. அவர் அப்படியே நடுங்க ஆரம்பித்தார். And here's what he said. அவர் சொன்னார், I've got an Academy Award. நான் அகாடமி அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கேன். I've made a lot of money. நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன். I'm very famous. நான் மிகவும் பிரபலமாக இருக்கிறேன். But I have lost my family completely. ஆனால் என்னுடைய குடும்பத்தை முற்றிலுமாய் இழந்து விட்டேன் என்றார். I have no fellowship with my family, my sons or my daughters. I'm alienated from them. என்னுடைய மகன்கள் மகள்கள் என்னுடைய குடும்பத்தோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, துண்டிக்கப்பட்டு விட்டேன் என்றார். At the end of the morning, அந்த காலை வேளையின் கடைசியில் I put my hand on his arm. அவருடைய கரத்தின் மீது என்னுடைய கரத்தை கையை and I started to pray for him. அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். His whole arm was trembling like that. கை அப்படியே நடுங்குது. He'd lost everything. அவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். If I call him today, இன்னைக்கு அவரை அழைத்தேன் என்றால் போன்ல, he picks up his phone. அவர் போன் எடுக்கிறார். And he automatically says, hi Ravi. அவர் சொல்வார், ஹாய் ரவி என்று. How are you doing? எப்படி இருக்கிறார்கள் என்று. And I say to him, I'm calling to find out how you are doing. நான் சொல்லுவேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். You see, the price of pleasure can take away the greatest things of value. இன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியதாய் நாம் வைத்திருக்கிற காரியங்களை நம்மிடத்திலிருந்து பறித்து விடுகிறது. Pleasure is fleeting. இன்பம் தற்காலிகமானது, பறந்து போய்விடும். So where do you find pleasure? இன்பத்தை எங்கே நாம் காண வேண்டும்? You have to find it in the expression of your worship before the living God. அதை எங்கே கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் தேவனை ஆராதிப்பதிலே தான் கண்டுபிடிக்க வேண்டும்.
Satan wants your worship. சாத்தான் உங்களுடைய ஆராதனையை விரும்புகிறான். He knows that's what God is looking for in you to worship him. அவனுக்கு தெரியும் தேவன் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று உங்களை வைத்திருக்கிறார் என்று. For the Father seeketh such to worship him. பிதாவானவர் இப்படிப்பட்டவர்கள் ஆவியோடு தொழுது கொள்கிறவர்கள் தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That's what God is looking for in you. உங்களிலே தேவன் எதிர்பார்ப்பது அதுதான். Why? ஏன்? Because in worshiping him you find out why you were made. அவரை ஆராதிக்கும் போதுதான் நீங்கள் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியும். Worshiping him may bring him glory. அவரை ஆராதிப்பது அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. But worshiping him brings you fulfillment and meaning and purpose. ஆனால் அவரை ஆராதிப்பது உங்களுக்கு நிறைவையும் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கிறது. That's why you were made. ஆகவே தான் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You were made to have that consummate spirit communing with the living God. தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக ஒரு ஆவியாக நெருங்கிய ஐக்கியம் கொள்ளும்படியாக நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You see, in a physical relationship between husband and wife, ஒரு கணவனுக்கும் இடையே மனைவிக்கும் இடையே இருக்கிற சரீர பிரகாரமான உறவிலே the body is only the means to express what's going on in your heart. உள்ளத்திலே இருக்கிறதை வெளிப்படுத்துவதற்கு தான் சரீரத்தை பயன்படுத்துகிறோம். But that's not an end in itself. ஆனால் அதுதான் பிரதானமானது என்று கிடையாது. Because one day your body may be broken. ஏனென்றால் ஒரு நாள் சரீரம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். And that may be impossible for you. ஆகவே சரீர பிரகாரமாக அதை செய்ய இயலாமற் போய்விடலாம். Do you stop loving your spouse? ஆகவே உங்களுடைய மனைவியை நேசிக்காமல் விட்டு விடுகிறீர்களா? Or do you love her with all your heart and soul and mind because you promised to love her in honor, in sickness and in health? அல்லது அவளை உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பலம் மொத்தத்தையும் வைத்து அவளை அன்பு கூறுகிறீர்களா? ஏனென்றால் அவளை அன்பு கூறுவேன் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் அன்பு கூறுவேன் என்று வாக்கு பண்ணினதுனால அன்பு கூறுகிறீர்கள். Let me do two things and I'm closing. ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். I want to give you a definition of worship. ஆராதனை குறித்த ஒரு விளக்கத்தை தர விரும்புகிறேன். And I want to tell you what that means. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்ல விரும்புகிறேன். Here is the definition of worship. ஆராதனை குறித்த விளக்கம் இதுதான். It's not mine. இது என்னுடையதல்ல. It was given by the famous Archbishop William Temple. வில்லியம் டெம்பிள் என்கிற ஒரு பெரிய ஆர்ச் பிஷப் கொடுத்த ஒரு விளக்கம். Worship is the submission of all of our nature to God. ஆராதனை என்பது நம்முடைய சுவாபம் முழுவதையும் தேவனுக்கு கீழ்ப்படுத்துவது. It's the quickening of conscience by his holiness. அவருடைய பரிசுத்தத்தால் மனசாட்சியை உயிர்ப்பிப்பது. Nourishment of mind by his truth. சத்தியத்தால் மனதை கட்டி எழுப்புவது. Purifying of imagination by his beauty. அவருடைய அழகை கொண்டு கற்பனையை சுத்திகரிப்பது. Opening of the heart to his love. அவருடைய அன்புக்கு நம்முடைய இருதயத்தை திறப்பது. And submission of will to his purpose. சித்தத்தை அவருடைய நோக்கத்துக்கு கீழ்ப்படுத்துவது. Conscience, mind, heart, will. நம்முடைய மனசாட்சி, நம்முடைய சித்தம், நம்முடைய மனது எல்லாவற்றையும் தேவனுக்கு கீழ்ப்படுத்துவது. All this expressed எல்லாவற்றையும் is the greatest expression of the human experience. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி தேவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவதுதான் மனுஷன் காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராதனை. Expressed to God. தேவனிடத்தில் அதை வெளிப்படுத்துகிறோம். The greatest expression you have is worship. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியமே ஆராதனை தான். That's why Satan wants you. ஆகவே தான் பிசாசு உங்களை அடைய விரும்புகிறான். He wants to take you away from the purpose for which you were made and to serve his purpose instead. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்திலிருந்து உங்களை விலக்கி அவனுடைய நோக்கத்தை நீங்கள் சேவிக்கும்படியாக விரும்புகிறான். That's why churches teach. ஆகவே தான் சபைகள் போதிக்கின்றன. To reach the mind. மனதை அங்கே ஆளுவதற்கு. That's why we sing. ஆகவே தான் நாம் பாடுகிறோம். To stir the imagination. நம்முடைய கற்பனைகளை தூண்டி எழுப்புவதற்கு. That's why we take the Lord's Supper. ஆகவே தான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்கிறோம். To touch, to taste, to commune. அதை தொட்டு அதை வாங்கி புசித்து குடித்து அவரோடு ஒன்றாகும்படியாக. That's why we have fellowship with each other. ஆகவே தான் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்கிறோம். Worship is the greatest expression of your soul.
ஆராதனை என்பது உங்களுடைய ஆத்துமாவின் முழு வெளிப்பாடு. You see, in every other faith, எல்லா மதங்களிலும் you go to the temple. ஒரு கோயிலுக்கு செல்லுகிறீர்கள். In the Christian faith, ஆனால் கிறிஸ்தவ மதத்திலே you bring the temple with you. ஆலயத்தை உங்களோடு கொண்டு வருகிறீர்கள். This is the temple of the living God. இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. You can worship him riding a bicycle or in a taxi. ஒரு டாக்ஸில போகும்போதும் நீங்கள் ஆராதிக்கலாம், ஒரு சைக்கிள்ல போய் கொண்டிருக்கும் போதும் நீங்கள் ஆராதிக்கலாம். In fact, here's what I want to say to you. கவனிங்கள் சொல்ல விரும்புகிறதை. The only reason you're here is not to worship. நீங்கள் இங்கே வந்திருப்பது ஆராதிப்பதற்கல்ல. You're here to worship in community. நீங்கள் இங்கே ஒன்று கூடி ஆராதிக்க முடியா வந்திருக்கிறீர்கள். You were already worshiping before you came here. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆராதிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. You and I cannot keep worship to 2 hours on Sunday. நீங்களும் நானும் ஆராதனையை வெறும் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில 2 மணி நேரத்துக்குள்ள அடைக்கிட முடியாது. Worship runs parallel with your life. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையோடு செல்லுகிறது. That's why we give our money. ஆகவே தான் நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம். That's why we love our neighbor. ஆகவே தான் நம்முடைய அயலானை நேசிக்கிறோம். That's why we bring hope to people. ஆகவே தான் ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறோம். And that's why we provide for the needy. அதற்காக தான் ஏழை எளியவர்களுடைய தேவைகளை சந்திக்க முற்படுகிறோம். That's why we love one another. ஆகவே தான் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறோம். Here's my challenge to you. நான் உங்களுக்கு ஒரு சவாலை விடுகிறேன். Jesus was tested. இயேசு பரிசோதிக்கப்பட்டார். To materialism. அவர் பொருளை கொண்டு பரிசோதிக்கப்பட்டார். To utilitarianism. தேவனை பயன்படுத்தும்படியாக To hedonism, pleasure. இன்பத்தை அனுபவிக்கும்படியாக தவறான விதத்தில் பரிசோதிக்கப்பட்டார். He said no to all of them. எல்லாவற்றுக்கும் முடியாது என்று பதில் சொல்லிவிட்டார். Because it is written. ஏனென்றால் இங்கே எழுதி இருக்கிறது. Take the word of God. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். Read it every day. ஒவ்வொரு நாளும் அதை வாசியுங்கள். And ask God to speak to you. தேவன் உங்களோடு பேசும்படியாய் கேளுங்கள். Thy word is truth. உம்முடைய வார்த்தையே சத்தியம். The word abides forever. தேவனுடைய வார்த்தை நித்தியமாய் இருக்கிறது. The scriptures cannot be broken. வேத வாக்கியம் தவறாததாய் இருக்கிறது. This is the real bread of life. இதுதான் உண்மையாகவே வாழ்க்கையின் ஜீவ அப்பம். Let me close with this illustration. இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். I have 3 children. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். And 5 grandchildren. 5 பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். They and their spouses are the joy of my life. அவர்களும் அவருடைய கணவன் மனைவிமார்களும் பேரப்பிள்ளைகளும் தான் என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம். The grandchildren are absolutely exhausting. என்னுடைய பேரப்பிள்ளைகள் என்னை அப்படியே கலைக்க பண்ணுகிறார்கள். When they visit us, எங்களை வந்து சந்திக்கும் போது they do that every day. ஒவ்வொரு நாளும் எங்களை வந்து சந்திச்சு அப்படி பண்ணுகிறார்கள். And by the time they leave, அவர்கள் போறதுக்குள்ள my wife and I sit down. நான் என் மனைவி உட்கார்ந்து and we look at each other. ஒருவர் பார்த்து கொள்வோம். And we say, was that a storm that just came and went? இப்ப வந்து போனது என்ன புயலான்னு கேட்போம். It's amazing. ஆச்சரியமானது. But you look at them, even one of them soundly asleep in the bed, and your heart melts. அவர்களை நோக்கி பாருங்கள், ஒரு பிள்ளைய படுக்கையில படுத்து தூங்கி கொண்டிருக்கிற பிள்ளையை பார்க்கும்போது கூட உங்கள் உள்ளம் உருகுகிறது. My oldest grandson, his name is Jude. என்னுடைய மூத்த பேரப்பையன், அவன் பேர் ஜூட். He's 6 years old. 6 வயது. He acts like he's 60 years old. ஆனால் 16 வயது மாதிரி நடந்து கொள்வான். His language is unbelievable. அவனுடைய பேசுகிற விதம் அபாரம். He knows so many big words. பெரிய பெரிய வார்த்தைகள் கற்று வச்சிருக்கான். When he was 3.5 years old, 3 வயது இருக்கும்போது, my daughter Naomi, என்னுடைய மகள் நயோமி, she is a tiny little one. அவள் சின்ன பிள்ளையா இருந்தாள். Like that kanderi molaga, you know, that strong pepper. Yeah. அந்த மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா. Yeah, பச்சை மிளகா is right. Really strong one. Okay. Really strong world woman. பச்சை மிளகா ரொம்ப அவ்வளோ காரமா இருக்கும். She will fight for me for everything. என்னிடத்துல எல்லாத்துக்கும் சண்டை போடுவாள். Her, my daughter does too, my son does too. I'm just using my second one as an illustration here. எல்லாரும் என் பிள்ளைங்க எல்லாரும் அப்படி பண்ணுவாங்க. என்ன மகளை நான் ஒரு உதாரணமா பயன்படுத்துறேன். So when her second son was 3.5 years old, அவளுடைய இரண்டாவது மகன் 3 வயது இருக்கும்போது, she lost her car keys. அவளுடைய கார் சாவியை தொலைத்து விட்டாள். Couldn't find them. கண்டுபிடிக்க முடியல. So she slaps her forehead. தலையிலே அடிச்சிட்டா. And she says, I think I'm losing my mind. சொன்னால் என் மனதே
பேதலிச்சு போயிடுச்சு. And the little boy Jude comes in front. அந்த ஜூடு அந்த சின்ன பையன் முன்னால வந்து And he says to her this. அவள்கிட்ட இப்படி சொன்னான். He said, "Mommy, சொன்னா, அம்மா, whatever you do, என்ன செஞ்சாலும் please don't ever lose your heart because I am in there." உங்க இருதயத்தை மட்டும் காணாம போட்டுறாதீங்க, ஏன்னா நான் அங்க இருக்கிறேன்னா. Don't ever lose your heart because I am in there. நான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால அதை தொலைச்சிடாதீங்கன்றான். I have my children and my grandchildren in my heart. என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பேரப்பிள்ளைகளையும் என்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். I will pay with my life for them. என்னுடைய ஜீவனை அவர்களுக்காக நான் கொடுப்பேன். And I'm merely a human being. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். How much greater is God? தேவன் அதை காட்டிலும் எவ்வளவு பெரியவர். There's a hymn that goes this way. ஒரு பாடல் இப்படி சொல்லுகிறது. I sometimes think about the cross. சில நேரங்களிலே நான் சிலுவை குறித்து எண்ணி பார்க்கிறேன். And shut my eyes and try to see. நான் என்னுடைய கண்களை மூடி பார்க்க முயற்சிக்கிறேன். The cruel nails, the crown of thorns, and Jesus crucified for me. அவருடைய கைகளில் அடிக்கப்பட்ட அந்த கொடூரமான ஆணிகளையும் தலையில் வைக்கப்பட்ட அந்த முள் கிரீடத்தையும் அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதையும் எண்ணி பார்க்கிறேன். But even if I could see him, I would see only a little part. அவரை பார்த்தாலும் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பார்க்க முடிகிறது. Of that great love which like a fire is always burning in his heart. அந்த அன்பு ஒரு அக்கினியை போல அவருடைய உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்கிறது. Even if I could see him die, I would only see a little part. அவர் மரிக்கிறதை நான் கண்டால் கூட ஒரு சிறிய பகுதியை தான் காண முடியும். Of that great love which like a fire is always burning in his heart. அவருடைய அன்பு அக்கினியை போல அவருடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. God's love for you burns within his heart. தேவனுடைய அன்பு உங்களுக்காக அவருடைய இருதயத்துக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. That's why he said no to the tempter. ஆகவே தான் சோதிக்கிறவனை பார்த்து அவன் சொல்லுகிறதை செய்ய முடியாது என்றார். So that he could go to Calvary. ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் கல்வாரிக்கு செல்ல முடியும். Rise again from the dead. மரித்தோரிலிருந்து எழும்ப முடியும். And he's promised to return for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் திரும்ப வருகிறேன் என்றும் வாக்கு பண்ணி இருக்கிறார். First time he came here homeless. முதல் முறையாக வந்தபோது இடமில்லாத தங்க இடமில்லாதவராக வந்தார். When he comes again, he's coming to take us home. அவர் திரும்ப வரும்போது ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி அங்கே நம்மை கொண்டு போக முடியாது வருகிறார். To prepare a place for you and me is his mission now. அவர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை அதுதான் இன்றைக்கு. But that preparation is in your heart and mine. அந்த ஆயத்தம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. Do you know him? அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Have you committed your life to him? அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? Do you worship him in spirit and in truth? அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறீர்களா? Those of you listening in another part of the world, உலகத்தின் மற்ற பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், you may be in your living room or your bedroom or your office. உங்களுடைய வீட்டிலே படுக்கறையிலோ அல்லது உங்களுடைய அலுவலகத்திலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். You may be alone or you may be with your friends. தனியாகவோ நண்பர்களோடோ இருக்கலாம். God is there in your room. உங்களுடைய அறையிலே தேவன் அங்கே இருக்கிறார். He will answer the cry of your heart. உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் கேட்பார். Invite him in. அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அழையுங்கள். Let this heart become his home. உங்களுடைய இருதயம் அவருடைய இல்லமாய் மாறட்டும். And promise to worship him in spirit and in truth. அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள அவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். He went through the wilderness. அவர் வனாந்தரத்தின் ஊடே சென்றார். So that you and I can be in the eternal garden. நாம் நித்தியமாக அவருடைய தோட்டத்திலே வாழும்படியாக. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for hearing me. பொறுமையாய் கேட்டதுக்கு நன்றி. And thank you for the translation. Thank you so much.